செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தி பற்றி பேசலாம். இந்து தமிழில் நீதித்துறையின் நலிவு நீங்குமா அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. நீதிபதிகள் நியமனத்தில் மாற்றங்கள் செய்யறதுனால மட்டும் நீதித்துறை வலுப்பெற்று விடாது. இந்த துறையில் இருக்கிற வேறு பல பிரச்சனைகளையும் தீர்த்தால்தான் நீதித்துறை சீர்படும் அப்படின்னு இந்து தமிழ் தலையங்கம் சொல்லுது. தினத்தந்தியில காலாவதியாகி போன பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறத பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாததால் இந்த மசோதா காலாவதி ஆயிடுச்சு. பாஜக அரசு இதை மீண்டும் தாக்கல் செய்து இந்த வருஷமே நிறைவேற்றணும் அப்படின்னு தினத்தந்தி கேட்குது. தினமலர்ல சட்டசபை தேர்தலை குறிவைத்த தமிழக கட்சிகளின் திருப்பங்கள் அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண் தலைவர், திமுக உட்கட்சி குழப்பம், அதிமுக மைத்ரேயன் பதவி பறிப்புன்னு தமிழக அரசியல் கட்சிகளுடைய தற்போதைய நிலையை சொல்லி இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னு தினமலர் தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ், RSS தலைவர் மோகன் பகாவத் இவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தெலுங்கானா முதல்வர் சர்ச்சைக்குரிய கணக்கெடுப்பை நடத்துறாரு, தன்னை ஹிட்லரோட ஒப்பிட்டு பேசுறாரு, RSS தலைவர் மதவாதத்தை மீண்டும் கிளப்பி விடுறாரு, இந்த செயல்கள் நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்லும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் சொல்லுது. ஹிந்து ஆங்கில நாளிதழ் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தையை இந்தியா ரத்து செய்யறது அதிகப்படியான நடவடிக்கை, இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவுக்கான முயற்சிகளை இது பலவீனப்படுத்தும் அப்படின்னு தலையங்கத்தில் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எபோலா வைரஸ் பற்றி தலையங்கம் இருக்குது. இதுவரைக்கும் இந்தியாவுக்குள்ள இந்த வைரஸ் வரல, அதுக்காக நீங்க சும்மா இருந்துட முடியாது. இந்த அபாயகரமான வைரஸ் இந்தியாவுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு அனைத்து தற்காப்பு நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தியை பேசலாம். ஸோ அது அதிகமாக வரல, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறது. மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு அது. ஸோ பெண்கள் வந்து அந்த பெற்றோருடைய அந்த குடும்பத்திலையும் ஒரு அங்கத்தினர், அந்த வேற ஒரு கேஸில் அம்மாவுடைய லைசன்ஸ் வந்து பெண்ணு கேட்கும்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ வந்து வேற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்ன்றதுனால அந்த லைசன்ஸ் மறுக்கப்படுகிறது. அந்த ரூலை அவர் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ரூலை செட்டசைட் பண்ணும்போது மும்பை உயர்நீதிமன்றம். இப்போ அந்த பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிற விஷயம் வந்து என்னென்னா பல கேள்விகளை இப்போ வந்து முன்னிறுத்துகிறது. சில கேள்விகள் சுவாரஸ்யமானவே இருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இன்று இருக்கின்ற நிலை முற்றிலுமாக அடுத்த சில ஆண்டுகளில் வந்து அது ஒரு மாறுதல், உண்மையாகவே வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மாறுதலை கொண்டு வருகின்ற ஒரு சட்டம். அதில் 2 குறைபாடுகள் மட்டும் இருக்கின்றது. குறைபாடுகள் மட்டும் சுட்டி காமிக்கிறேன். ஒரு விஷயம் வந்து என்னென்னா, 2005 அந்த சட்டம் வந்தது. 20/12/2004 தான் அந்த நோட்டிஃபைடு டேட். பெண் குழந்தைகள் மக்களுக்கு வந்து மட்டும்தான் அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, மூதாதையர் சொத்துல பங்குன்றது விஷயம் இருக்குது. தாய்க்கும், அதாவது மனைவியும் சரி தாயாரும் அவர்களும் வந்து அந்த முதல் நிலை வாரிசுதார்கள். அவளை வந்து அதை கணக்கில் எடுத்துக்கல, அது சேர்க்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இருக்க முடியாது. மகளுக்கு மட்டும் சொத்துரிமை, தாயாருக்கோ, மகளை பெற்ற தாயாருக்கோ அல்லது அந்த பாட்டிக்கோ சொத்துரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு சூழல் இருக்கிறது. அது மாற்றி ஆகணும். 2வது விஷயம் வந்து என்னன்னா, இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுகின்றது. அது கவலை அளிக்கிறது. அது என்னன்னா, இப்போ அண்ணன் தம்பியெல்லாம் சேர்த்து சொத்தை விற்றுருப்பாங்க. ஸோ 3வது ஒரு நபர் சொத்தை வாங்கியிருப்பார். இப்போ வந்து என்னதுன்னா, அந்த கையெழுத்து போடாத, அதை பெண்ணை கையில் வாங்கல, கையெழுத்து போடாத பெண்ணை வச்சு ஒரு பார்ட்டிஷன் சூட் பண்ண வேண்டியது. ஸோ அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக இந்த குறைபாடுகள் இருந்தாலும் கூட வந்து என்னன்னா, ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமுதாயத்தை வந்து முன்னோக்கிய சமுதாயமாக மாற்றும் போது இந்த குறைபாடுகள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன். பொதுவாக கடந்த ஒரு மாசமாக நீங்கள் தொடர்ச்சியாக நாளிதழ்களில் படித்து கொண்டால் தெரியும், காசாவில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் பற்றிய செய்திகள் எல்லோர் கண்களிலும் பட்டுக்கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய அது ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்சினுடைய ஸ்கோரை போல் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மோனோட்டோனஸான செய்தியாக, அந்த செய்தியில் எந்த அனாலிசிஸும் இல்லாமல் ஒரு சின்ன ரிப்போர்ட்டேஜோட ஒரு தொடர்ந்த பத்தியாக அது சுருக்கப்பட்டு மாறிக்கொண்டே வருகிற ஒரு அவலத்தை நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய 2000 பேர் அங்கே இறந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த செய்திகள் ஏறக்குறைய இன்னைக்கு உலக ஊடகங்களில் ஒருதலைப்பட்சமான ஒரு செய்தியை வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய தொடர்ந்து நம்ம அந்த நியூஸை பார்க்கும்போது ஒன்று தெரியும், காசாவில் ராக்கெட்டுகள் வெடிக்கிற ஒரு பெரிய பிளம்பான படங்கள் தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் இவர்கள் நடத்திய எதிர்த்தாக்குதலினுடைய அழிவினுடைய ஒரு படம் கூட வெளியாகாத ஒரு நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டே வரும். பல நேரங்களில் ஹமாஸ் வந்து அந்த சிறிய ராக்கெட் தாக்குதல்கள் எல்லாம் நடத்தாத பொழுது கூட அவர்களின் கட்டுப்பாட்டில் ஏறக்குறைய உலக ஊடகங்கள் எல்லாம் இருப்பதால் அவங்களுடைய ஒரு ஃபோர்சிபிளான ஒரு வலிமை பெற்ற தேசம் நினைத்தால்
அதற்கு ஆதரவாக உலக மனங்களை எல்லாம் தகவமைக்க முடியும் என்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டோன் வந்து தொடர்ந்து இந்த நியூஸுக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஏறக்குறைய காசாக்குள்ளே போய் வந்தால் தான் தெரியும். ஏறக்குறைய அது உலகத்தின் மிகப்பெரும் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. காசாவில் நான் 5 நாட்கள் காசாவில் தங்கி இருக்கிறேன். ஏறக்குறைய நாங்கள் தங்கி இருந்த விடுதி உள்பட நாங்கள் பார்த்த மருத்துவமனைகள் எல்லாமே இன்னைக்கு ஏறக்குறைய முற்றிலுமாக நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த படங்களை எல்லாம் எடுத்து தொடர்ந்து முகநூல் போன்ற தளங்களில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளோ வேதனையாக இருக்குது. மிச்சம் மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இன்டிஸ்கிரிமினேட்டாக அழிச்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு பெரிய செயல் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, பொதுவாக இதை எப்படி வாசித்து விட்டு மக்களால் கடந்து செல்ல முடியுது, அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பெரும் படுகொலைகளில் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் மனிதர்கள் இறக்கிற செய்திகளை மனிதர்கள் ரொம்ப ஈஸியாக வாசித்து விட்டு கடக்கக்கூடிய இடத்தை பார்க்குறேன். ஏறக்குறைய இந்த இடத்தில் மனித மனம் என்பது தனது மென்மையான அல்லது அக்கறையான பகுதிகளை எல்லாம் இழந்து கொண்டே வருகிற ஒரு அவலமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்கிறதை அது சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்க மாதிரி நான் பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Me taca, me taca, me taca, me taca.